ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் அவங்களோட தீப்பொறி அமுல்ராஜ் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது திருக்கல்யாணம் ஃபைனல். அதாவது லாஸ்ட்டாக அந்த நிகழ்வு வந்து நம்ம லைவாக என்ன சொல்ல டெல்லி மலை மந்திர்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறோம். அதாவது அன்றைக்கி நம்மளால் பண்ண முடியல, அதனால் அதோட தொடர்ச்சியாக நம்ம வீடியோ வந்து 1-2 நிகழ்வு அப்படின்றது நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வீடியோ இல்லாமல் பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோ, அது போக நம்மளோட வீடியோவுக்கு ஸ்பான்சர் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் நமக்கு வந்து என்ன சொல்ல அதை நல்லபடியாக நமக்கு கற்றுக் கொடுக்காங்க. அடுத்து அது மூலியமாக நமக்கு நல்ல ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுக்காங்க. அது போக நமக்கு என்ன சொல்ல ஒரு இன்கமான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்காங்க. ஒரு ஜென்யூனான நிறுவனம் இன்றைக்கி செயல்பட்டு இருக்கு. நம்மளோட எஸ்பிஓ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். எஸ்பிஓட வெப்சைட்லேயும் போய் தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு யூடியூப் அஃபிஷியலாகவும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது போக ஏதோ ஒரு டவுட் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபாலோ வாங்க வீடியோக்கலாம். முருகையும் சரி தேவானும் சரி அந்த சப்பரத்தில் கொண்டு வந்து நேராக எழுத்தால் நிறுத்தி வச்சுட்டாங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்த 2 பேரும் ஒன்று போல் இந்த சைடில் வச்சு திருமணம் என்ன ஒரு மாப்பிள்ளை, அதாவது ஒரு இதிகாச கதையில் வந்து சொல்லக்கூடிய விஷயத்த அதை இவங்க நடைமுறைப்படுத்துவது மூலம் என்ன சொல்ல அந்த சம்பிரதாயத்தை இவங்க அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மேலும் வந்து இவங்க வந்து ஒரு என்ன சொல்ல அந்த கோயில் நிறுவனத்தில் வந்து என்னென்னா சிறப்பாக இந்த மாதிரி டயத்தில் வந்து அன்னதானம் இந்த மாதிரி நிறைய பேர் டொனேஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா இன்றைக்கி திருக்கல்யாண நிகழ்ச்சியில் வந்து மஞ்சள் தாலிக்கேறு அதெல்லாம் கொடுக்காங்க வர்றவங்களுக்கு. அதாவது என்னென்னா திருமணங்கிறது ஒரு சந்தோஷமான சுக நிகழ்ச்சின்னு இவங்க எல்லாமே அந்த சுக நிகழ்ச்சிக்கு வந்து வர்றவங்களுக்கு நமக்கு எல்லாமே கொடுக்காங்க. இது போக மக்களுக்கு என்னென்னா மெயின் விஷயங்கள் வந்து அன்றைக்கி வந்து என்னென்னா சஷ்டியை பார்க்குறவங்க நிறைய பேர் இந்த திருக்கல்யாணங்கள் வந்து சொந்தமான விஷயம்னு அதை பார்க்கறதுக்கு வராங்க. சஷ்டி வந்து எல்லாருமே இருக்க முடியாது. சஷ்டி வந்து இருக்கையில் மிகப்பெரிய விரதம்னு சொல்லுவாங்க. கஷ்டமான ஒரு இது நம்ம சைடில் உள்ளவங்க சேமான ஒரு விதமாக இங்கே அமைஞ்சிருக்கிறது வந்து நமக்கு சிறப்பு வாய்ந்தது. இந்த கோயிலை பற்றி என்னன்னு சொல்ல போனால் கண்டிப்பாக டெல்லி வந்தால் நம்மளோட கல்ச்சரில் இங்கே இருக்கக்கூடிய இந்த கோயிலை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய இடங்களிலும் ஒன்று. அங்கே நம்மளோட வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி இருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். Yeah.